Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்க G.C.M தமிழ் சேனல். நம்ம சேனல்ல மொபைல் ரிப்பேரிங், டெக் நியூஸ், ரிவ்யூ போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தா தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடன் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் फ्रेंड्स, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா E1200Y சாம்சங் மாடல் மொபைல் இது. கீபேட் செட்டு, பேசிக் மொபைலு. இந்த மொபைல் வந்து வாட்டர் லாக்கு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாட்டர் லாக்கு, மொபைல் ஆன் ஆகலை, சார்ஜும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தாலும் ஆன் ஆகலை மொபைலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அந்த மொபைலை ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஸ்க்ரூ இல்லை. கஸ்டமர் கொடுக்கும்போது ஸ்க்ரூ இல்லாமல் தான் கொடுத்தாப்புல. அதனால் நம்ம பேனில் கட்டிட்டு போர் எடுக்கிறோம். இது டிஸ்பிளே லாக்கு. சாம்சங் மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே லாக்கு மேலே வந்துருக்கும். கொஞ்சம் ரிமூவ் பண்ணியாச்சு டிஸ்பிளேயை. இப்போ மூணு லாக்கை எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோன் வந்து ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா வாட்டர் லாக்குனாலே ஷார்ட்டிங் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஷார்ட் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா வந்து சில மொபைல் வந்து ஷார்ட்டிங்கில் இருக்கும். ஃபர்தராக வந்து நான் வேறு பேட்டரி போட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டிங் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி வந்து ஃபுல் சார்ஜில் வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆகிச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேட்டரி ஹீட் ஆகி கண்டிப்பாக எரியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஆகி அந்த இடம் அப்படியே உருவிடும். அது நிறைய நடந்திருக்கு. அதனால் வந்து போர்டு ஷார்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டு அப்புறமேலுக்கு நீங்கள் வந்து ஆன் ஆகாதான்னு பாருங்கள். இப்போ நம்ம அந்த சீல்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுதான் வந்து மெயின் ஐசி, பவர் ஐசி எல்லாம் அதில் தான் இருக்கும். ரிமூவ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து ஐபிஐ போட்டு போர்டு ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பின் வழியாக வந்து வாட்ரு உள்ளே போயிருக்கு போர்டுக்கு. அதனால் வந்து சார்ஜிங் பின் ரொம்ப டேமேஜாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுவோம். சார்ஜிங் பின்னையும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். சார்ஜிங் பின்னை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் தான் வாட்டர் அதிலே தான் வந்திருக்கு. அதனால் சார்ஜிங் பின்னை நல்லா க்ளீன் பண்ணுறோம். இப்போ ஓகே, ஃபர்தராக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளேயர் எடுத்துகிட்டு ஹீட்டிங் கொடுப்போம். ஹீட்டிங்னால் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஹீட்டிங் தாங்குகிற அளவுக்கு ஹீட்டிங் கொடுக்கணும். சில பேர் தண்ணியில் வந்து விழுந்த மொபைலை வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு கீழே வைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பானையில் கொண்டு போய் போடுவாங்க. நிறைய பேர் வந்து நம்ம கடையில் வந்து சொல்கிறது என்னன்னா, நான் வந்து அரிசி பானைக்குள்ளே அப்போ தான் வந்து ஹீட்டில் வந்து நல்லா இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து முழுக்க தவறு. ஏன்னா வந்து போர்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ட்ரை ஆனோடனே காஞ்சோடனே அந்த ஐஸில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆகி எப்படி உப்பு படிக்குதோ அதுமாதிரி வந்து படிஞ்சிருக்கும். அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா போர்டில் உள்ள அந்த ட்ராக்கெல்லாம் அப்படியே அரிச்சு எடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சமாக அரிச்சு எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு மொபைல் ஆன் ஆனால் கூட ஒரு மாதம் இல்லைனா 10 நாள் 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கொடுக்கும். ஒரு ஃபார்ஸாக வந்து வேலை கொடுக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த மொபைல் போகும். கண்டிப்பாக சொல்கிறேன். வாட்டரில் விழுந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து பக்கத்தில் உள்ள சர்வீஸ் கடையில் கொடுத்துட்டு உடனே ரெடி பண்ண பாருங்கள். ஏன்னா எனக்காக கடைக்காக கடை வியாபாரம் ஆகணும்னு நான் உங்கள் மொபைலுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா உடனே கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் ஒரு 150 ரூபா அதுமாதிரி ஏதாவது ஒரு பே பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அதுக்கு பார்த்துட்டு நீங்கள் சர்வீஸ் கடைக்கு எங்கேயும் எடுத்துகிட்டு போகலட்டா உங்கள் மொபைலை தூக்கி தான் எறியணும். நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணால் கூட ஒரு மாதத்தில் உங்கள் மொபைல் சுத்தமாக டெட் ஆகிடும். ஒன்றுமே ரெடி பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணியாச்சு. போர்டுலேயும் டேமேஜ் இல்லை. ஏன்னா பிரிண்டு எல்லாம் போயிருக்கும். அந்த அளவுக்கு இந்த மொபைல் போகலை. இப்போ சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா, மொபைலு சார்ஜு ஆகுது. பின்னு மாற்ற வேணாம், பின்னு க்ளீன் பண்ணி இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மொபைலு கீபோர்டு சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் வந்து நம்ம கீபோர்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது. கீபோர்டு சரியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. கொஞ்சம் லாங்காக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மொபைலை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கீ எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லா கீயும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த மொபைலை வந்து பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேனலை க்ளீன் பண்ணுறோம். இது வந்து பேக் பேனல். கஸ்டமருக்கு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணியே வந்து அசெம்பிள் பண்ணி கொடுப்போம். டிஸ்பிளே லாக் பண்ண மறந்தாச்சு, அதனால் திரும்பி லாக் பண்ணுறேன். இந்த ஷீல்டு ஐசிக்கு உள்ள ஷீல்டை போட்டாச்சு. ஷீல்டு கவர் இது. இப்போ பேக் பேனலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபைனல் செக்கப் பண்ணிக்கலாம் சார்ஜிங் ஏறுதான்ட்டு. ஓகே, சார்ஜிங் ஏறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியா மறந்துடாதீங்க. இது போல் வேறு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.